விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா வெள்ளாடுகள், மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் விலையில்லா கோழி வழங்கிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு சுய சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டவர் நம்முடைய ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சொன்னார் 2021 தேர்தல் அறிக்கையில் 582 தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டார். இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கையாவது நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்னார் முதல் கையெழுத்து மகளிர் உரிமை கழக வழக்கறிஞர் இணைச் செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் முருகேல் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி என் ஜெயசூரா அவர்களே, வடக்கு மாவட்ட கழக செயலாளர், அவர் வெற்றி பெற்று வருகிற பொழுது உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்து மத்தியிலே விவசாயிகளுக்கும் நெசவுக்கும் பட்டு தொழிலும் சிறக்க உங்களுடைய குரல் அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய வெற்றி வேட்பாளராக அருணாச்சல ஜி ராஜேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை வாக்களித்து வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் கிராமத்தில் பலமுறை சொல்லுவாங்க, விளையுடைய முறையிலே சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய வெற்றி இங்கே இதுவரை 26 நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற அந்த சூழ்நிலையில வழியில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பரிசாற்றி கொண்டிருக்கிறது. எனவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அடிக்கடி கூட்டத்தில் பேசுறீங்க, பாண்டிச்சேரி உட்பட 40 திமுக இல்ல 40 அதிமுக கூட்டணி. நான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன். போகின்ற இடமெல்லாம் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். வீர வரலாற்றின் பொருட்களா எழுச்சி மாநாடு எப்படி இருந்தோ அதே காட்சி இங்கே பார்க்கப்படுகிறது. சாலை அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், முடக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள். எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பல பொய் வழக்குகள் போட்டீர்கள். கட்சியை முடக்க, கட்சிப்படி செய்ய அவர்களுக்கு வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த குழு என்ன செய்தே தெரியவில்லை. ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தாலே குழு போட்டு திட்டமே நிறைவேறாமல் 3 ஆண்டு காலம் கழித்துதான் நிச்சயம். அதோட எல்லா துறையிலும் போல ஊழல் துறையே கிடையாது. ஏற்கனவே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது சொன்னால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். இந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்திலே ஊழல் பிறந்துவிட்டது. ஈரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர் ஊழல், இப்படி ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி. வாரிசு அரசியல் கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா இல்லையா?
எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுறேன். எல்லா கட்சியும் கட்சி மாதிரி இருக்குது. ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்குது. கம்பெனி இந்த கம்பெனி தான் அப்பாவுக்கு எடுத்து நான் வருவாங்க. அது ஓனரா அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. மக்களுக்கு எந்த நன்மை கிடையாது. எப்பொழுதும் சிந்தனையும் வீட்டு மக்களை பற்றி தான் ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார், என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவர் அது எப்படி ஓடுது, எவ்வளவு கனெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து வருகின்றது. ஆட்சி பொறுப்பை அமைத்த மக்கள் மீது அக்கறையில்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியும். அதனால எல்லா பத்திரிகையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க. இது ஒரு பெரிய செய்தி மாதிரி. அவர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையில் ஊடகத்தில் வெளியிடுறாங்க. அப்படி என்றால் இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக தேர்ந்தெடுத்தார்களா இல்லை வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்று மக்களின் கேள்வி அப்படி அல்ல. இந்தியாவிலே ஜனநாயகம் ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சியில இங்கே இருக்கின்றோம், இங்கே வந்து பேச முடியும். வேற எந்த கட்சியும் கிடையாது. இங்கே இருக்கின்றவர் இங்கே மேலே அமர முடியும். நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று தலைவர்களுடைய பேச்சை கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர்